திருச்சிற்றம்பலம். சிற்றம்பலம். தோடுடைய செவியன் விடையறியோர் தூவன் மதி சூடி காடுடைய சூடல் போடி பூசியன் உள்ளங்கவல் கல்வன் ஏடுடைய மலரான் முறைனான் ஏத்த பணிந்தருள் செய்த வீடுடைய வீர மாபுரமவிய பொம்மானிவ நன்றே. உலகலாம் உணர்ந்தோதற்கியவன் நிலவுலாவிய நீர்மலிவேணியன் அழகில் சோதியன் அம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவாம். சிற்றம்பலம். நாங்க விநாயக புராணம் இன்றைக்கு ஒன்பதாவதுக்கு வந்திருக்கிறோம். விநாயக புராணம் தொடர்ச்சி வச்சுருக்கிறோம். அப்ப சிறுவனே எஞ்சிருக்கிறாய், நீ கணங்களுக்கு அதிபதி என்ற கர்வமா, அல்லது தேவர்கள் உன்னை காப்பாற்றுவார்கள் என்ற தைரியமா என்று இந்த கோழைகளை நம்பி மோசம் போய்விடாது என்று கஜமுகாசுரன் சொல்லவும் கணபதி பதிலேதும் சொல்லாமல் மீண்டும் சிரித்தார். கஜமுகாசுரனுக்கு கோபம் அதிகமாயிற்று. கோபமாக பேசுவதை பார்த்து சிரிப்பது என்பது ஒரு வகையான கலை. இந்த சிரிப்பு மேலும் கோபத்தை தூண்டும். கோபம் அங்கே அதிகமாகிறதோ அங்கே தோல்வி உறுதிப்படுத்தப்பட்டு விடுகிறது. சின்னஞ்சிறுவா, என்னையே கேலி செய்கிறாயா? நான் சேருமானின் அருள் பெற்றவன். மிருகங்களோ பறவைகளோ தேவர்களோ என்னை ஏதும் செய்ய முடியாது. அந்த சிவனின் சக்தியை தவிர வேறு எதுவும் என்னை அழிக்க முடியாது என்பதை அறியாமல் இந்த தேவர்களின் ஆயுதங்களை நம்பி வந்து விட்டார். நீ சிறுவனாய் இருப்பதால் மீண்டும் மன்னிக்கிறேன், போய்விடு என அர்ச்சித்தான். கணபதி கலங்கவில்லை. இந்த கர்ச்சனைக்கும் தனது களங்கமற்ற சிரிப்பினை பதிலாக தந்தார். கோபம் உச்சியை தொட தன்னிடமிருந்த சில அம்புகளை கணபதியின் மீது எய்தான் கஜமுகன். கணபதி அவற்றை தன் கையில் இருந்த கதாயுதத்தால் தட்டியை நொறுக்கிவிட்டார். சூரனாக இருக்கிறார், இதோ இந்த நாகாஸ்திரத்துக்கு பதில் சொல், இந்த இந்திராஸ்திரத்துக்கு பதில் சொல், இந்த வர்ணாஸ்திரத்துக்கு பதில் சொல், இந்த வாயுவாஸ்திரம், நரசிம்மாஸ்திரம், பிரம்மாஸ்திரம் ஆகியவற்றுக்கு பதில் சொல் என ஒவ்வொரு அஸ்திரமாக அனுப்பினான் கஜமுகன். அவை அனைத்துமே சிவஸ்வரூபரான கணபதியின் காலடியை தழுவி பாவ விமோசனம் அடைந்தன. கஜமுகாசுரன் யோசிக்க ஆரம்பித்து விட்டான். வந்திருப்பவன் சிறுவன் என்றாலும் சாதாரணமானவன் அல்ல. அவனிடம் ஏதோ ஒரு சக்தி இருக்கிறது என்பதை அறிந்து சிறுவனே, இந்த மாயாவித்தை கண்டெல்லாம் நான் நடுங்கி விட மாட்டேன். யார் நீ? தைரியம் இருந்தால் சொல்ல என்றான். கஜமுகா, உனக்கு திருந்துவதற்கு ஒரு சந்தர்ப்பம் தருகிறேன். நீ என் தந்தையின் பக்தன் என்பதால் இவ்வளவு நேரமும் பொறுத்திருந்தேன். தேவர்களும் மனிதர்களும் பறவைகளும் மிருகங்களும் அம்பு முதலான ஆயுதங்களும் உன்னை அழிக்க முடியாது என்பது வாஸ்தவன்தான். இந்த வரத்தையே என் தந்தையிடமிருந்து நீ பெற்றிருக்க. நான் சிவபுத்திரன், அவரது சக்தி சிவனின் அம்சத்தால் உனக்கு கல்வி என்பதை மறந்து விட்டாயே. மேலும் நானும் மிருக வடிவினனும் அல்ல, தேவனும் அல்ல, பறவையும் அல்ல, மனிதனும் அல்ல, மிருகமும் தேவ வடிவமும் கலந்தவன். ஒருவேளை இந்த வடிவால நீ அழிய முடியாது என்ற வரம் இருந்தாலும் கூட ஆயுதங்களால் தான் நீ அழிய முடியாது என்று வரம் பெற்றிருக்கிறாய் ஒழிய இதோ உறுப்பான தந்தத்தால் அழிவு வரக்கூடாது என்ற வரத்தை பெறவில்லையே. எனவே உனக்கு சக்தி இருந்தால் இதை தடுத்து பேர் என்று கணபதி ஆவேசம் பொங்கியவரா தன் வலதுபுற கொம்பை ஒடித்தார். அப்போது அண்ட சராசரம் கிடுகிடுத்தது. கஜமுகன் முதலான அசுரர்கள் நடுநடுங்கினர். அவர்களால் ஓரிடத்தில் நிற்க முடியாதபடி உலகம் அங்கும் இங்கும் தள்ளாடி, கணபதியே சாந்தம் கொள்வீர் என தேவர்கள் வேண்டிக் கொண்டனர். ஒடித்த கொம்பை கணபதி கஜமுகாசுரன் மீது வீசு எறிந்தார். அது அவன் உடலை இருகுறாக கிழித்தது. ஆனாலும் கணபதியின் தந்தம் பட்டதால் அவனுக்கு ஞானம் பிறந்தது. அது மீண்டும் அவரையே வந்து சேர்ந்து ஒடிந்த பகுதியில் ஒட்டி கொண்டு, என்னை மன்னிக்க வேண்டும் பெருமானே, தாங்கள் சுவாம்சம் என்பதை அறியாமல் தங்களுடன் மோதி விட்டேன். எனக்கு முக்தி தர வேண்டும் என அவரது கால்களில் வந்து விழுந்தான். தனது பாதத்தை கஜமுகன் பற்றியதும் கணபதி அமைதியான். கஜமுகனே, மனதில் அசுர குணங்களுடன் இறைவனை வழிபட்டு என்ன பலன்? நீ சிறந்த பக்தன் தான், ஆனால் கெட்ட குணங்கள் உன்னை ஆக்கிரமித்திருக்கின்றன. என் நல்லாசியால் நீ ஞானம் பெற்றாய். பிளவுபட்ட உன் ஞான முக உடலில் நீ மூஞ்சுராக மாறும். நீயே எனக்கு வாகனமாயிருந்து என்னை உலகெங்கும் சுமந்து செல்வாய் என அருள்வளித்தார். கஜமுகாசுரன் மிகுந்த மகிழ்ச்சியடைந்தான். கணபதியின் வாகனமாக பாக்கியம் பெற்றமைக்கு அவருக்கு நன்றி தெரிவித்தான். கருணைக்கடலே, தங்களால் என் உயிரை எடுத்து நரகத்துக்கு அனுப்ப முடியும் என்றாலும் கூட அருளம்மை காத்தது. பகைவர்களுக்கும் அருளிய பெரம்பொருளே,
ஆதியந்தமில்லாதவரே, முதல்வரே, உம்மை வணங்குகின்றேன் என அவர் முன்னால் தோப்புக்கரணம் போட்டான். பின்னர் அவனை மூஞ்சூறாக மாற்றிய கணபதி அதில் ஏறி தேவர்கள் புடசுல வடதீவுக்கு சென்றார். அங்கே திருமால் பாம்பாய் மாறி கிடந்தார். கணபதியின் காலடி அங்கு பட்டதும் விமோசனம் பெற்று சுயரூபம் அடைந்தார். மருமகனின் வெற்றியை பாராட்டினார். வந்த வேலை சுபமாக வந்த மகிழ்ச்சியில் அவர் வைகுண்டம் திரும்பினார். கணபதியை வணங்கிய தேவர்கள் இதுவரை கஜமுகாசுரனுக்கு போட்ட தோப்பு கர்ணத்தை தங்களுக்கு போடுகிறோம், இவ்வாறு செய்பவர்களுக்கு தாங்கள் அருள் செய்ய வேண்டும் என வேண்டிக் கொண்டனர். அப்படியாகட்டும் என அருள் செய்த கணபதி தாய் தந்தையிடம் வெற்றி செய்தியை அறிவித்தார். அவர்கள் அவரை வாழ்த்தினர். இந்நேரத்தில் காஷ்ப முனிவரின் மனைவியான அதிதி விநாயகரை எண்ணி பூலோகத்தில் தவம் இருந்து கொண்டிருந்தாள். விநாயக பெருமானே, நீர் என் வயிற்றில் பிறக்க வேண்டும் என்பது அவளது பிரார்த்தனையாக இருந்தது. காசிவ முனிவருக்கு சித்தி, அதிதி என்ற 2 பத்தினிகள். இவர்களில் திதி அசுர வம்சத்தவள். அசுர குழந்தைகளை அவர் மூலம் பெற்றவள். அதிதி தேவர் குலத்தினரை பெற்ற மகராசி. இவளது பிள்ளைகளான தேவர்களுக்கு ஒரு சமயம் புலோகத்தில் வசித்த 2 வேதியர்கள் மூலமாக கடும் பிரச்சனை ஏற்பட்டது. அதன் காரணமாகவே அவள் தவத்தில் ஆழ்ந்திருந்தாள். அங்க தேசத்தில் காத்திரம் என்ற நகரம் இருந்தது. இங்கு ரௌத்ரகேது என்பவன் தன் மனைவி சாரதாவுடன் வசித்தான். சாரதா பண்பிலும் கற்பிலும் உயர்ந்தவள். கணவனுக்கு பணிவிட செய்வதையே தன் கடமையாக கொண்டவள். இந்த அற்புத தம்பியருக்கு 2 குழந்தைகள் பிறந்தார்கள். முதலில் பிறந்தவனுக்கு தேவாந்தகன், அடுத்து பிறந்தவனுக்கு நராந்தகன் என்று பெயர் வைத்தார்கள். இருவரும் தந்தையை விட வேத கல்வியில் உயர்ந்து விளங்கினார்கள். பிள்ளைகளின் கல்வியிலும் பிற வித்தைகளிலும் மிகச் சிறப்பாக இருப்பது கண்டு பெற்றவர்களுக்கு மகிழ்ச்சி. நிஜம்தானே, இந்த பெற்றவர் தான் தன் பிள்ளைகள் நன்றாக படிப்பது கண்டு மகிழ மாட்டான். மாணவர் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். பெற்றவர்கள் ஆசையை பெற வேண்டுமானால் நன்றாக படிக்க வேண்டும். பெற்றவர்கள் ஆசையை பெற்றவனுக்கு கொஞ்சம் குரல் பண்ணுங்க மேல். ஆசையை பெற வேண்டுமானால் நன்றாக படிக்க வேண்டும். பெற்றவர்கள் ஆசையை பெற்றவனுக்கு வாழ்நாள் முழுவதும் சொர்க்கம்தான். இறைவனே அவர்களை நேரில் காண வருவான். வேதாந்தகனும் நாராந்தகன் வாழ்விலும் இப்படி ஒரு திருப்பம் ஏற்பட்டது. வேதாந்தகனும் நாராந்தகனும் தங்கள் தந்தையே, நாங்கள் படித்து பயனில்லை, கற்ற கல்வியை பயன்படுத்தி வாழ்வில் உயர்நிலை அடைய வேண்டும், அதற்கு தாங்கள் தான் வழிகாட்ட வேண்டும் என்றனர். பண்டிதரான ரௌத்ரகேதுவும் பிள்ளைகளின் ஆர்வத்தை பார்த்து பூரித்தார். மக்களே, உயர்நிலை என்பது இறைவனை அடைவதுதான். நீங்கள் நினைத்தால் அதை செய்யலாம். உங்களுக்கு சிவபெருமானின் பஞ்சாட்சர மந்திரத்தை உபதேசிக்கிறேன். அதை நீங்கள் சொல்லிக்கொண்டே இருங்கள். உங்களுக்கு நிச்சயம் உயர்நிலை கிடைக்கும் என்ற. பின்னர் சிவாய நம என்னும் மந்திரத்தை கற்றுக் கொடுத்து அதன் பெருமையை சொல்லி அதையே சொல்லி வருமாறு சொன்னார். வேதாந்தகன் தேவாந்தக நாராந்தகர் தந்தையின் சொற்களை மதித்து காட்டிலே போய் தவம் இருந்து சூரியனை வைத்த கண் வாங்காமல் பார்த்தபடி 10,000 ஆண்டுகள் பெருமை 10,000 ஆண்டுகள் சிவாய நம மந்திரத்தை சொல்லி வந்தார்கள். இந்த 10,000 ஆண்டுகளும் அவர்கள் தண்ணீர் கூட குடிக்கவில்லை. இவர்களது தவத்தின் வலிமை நெருப்பாக மாறி சிவலோகத்தையே தாக்க செய்தது. தன் பக்தர்களின் தவவலிமையை கண்டு மகிழ்ந்த சிவபெருமான் ரிஷபவாகனத்தில் மாதவியாரோடு வந்தார். ரிஷபவாகன தரிசனம் புண்ணியம் செய்வதற்கே கிடைக்கும். பக்திக்காக எதையும் செய்ய துணிந்த நாயன்மார்களுக்கு சிவபெருமான் சிவவாகனத்தில் தான் காட்சி தந்தார். ஞான சம்பந்தர் குழந்தையாக இருந்த போது ரிஷபத்தில் வந்து வெளியேறி வந்தார் என சம்பந்த பெருமானே பாடியிருப்பதை காண்கின்றோம். உங்கள் ஊரில் சிவாலய திருவிழாக்களில் ரிஷபவாகனத்தில் சுவாமி வந்தால் அதை தவறாவிடாமல் பார்த்து விடுங்கள். அந்த அளவுக்கு உயரிய தரிசனம் அது. அந்த மதிப்புமிக்க தரிசனம் தேவாந்தக நாராந்தருக்கு கிடைத்தது. அவர்களுக்கு என்ன வர வேண்டும் என்று சிவபெருமான் கேட்டார். இந்த நேரத்தில் விதி பயனால் அவர்களுக்கு ஆணவம் தலைதூக்கியது. சிவபெருமானே, திருமால், பிரம்மா முதலிய தேவர்களாலும் மிருகங்கள், ஆயுதங்கள், உலகத்தில் உள்ள எல்லா வகையான பொருட்கள் உள்ளிட்ட இதனாலும் தங்களுக்கு அழிவு வரக்கூடாது, எங்களுக்கு அழிவு வரக்கூடாது. அந்த வரத்தை தாங்கள் தர வேண்டும் என்றனர். தன் பக்தர்கள் கேட்டதை தரும் இறைவனும் அவ்வாறே வரம் கொடுத்தார். மக்களே, உங்களுக்கு என் மகன் யானை முகனை தவிர வேறு யாராலும் அழிவு கிடையாது என்று சொல்லி மறைந்தார். இந்த வரம் கிடைத்தாலும் தங்கள் தவ வலிமையாலும் ஆணவம் மேலேற
ஆணவம் மேலேற வேதாங்கனும் நாரந்தகனும் தந்தையிடம் சென்றனர். அவர்களை பார்த்த தந்தைக்கு ஆணவம் ஏற்பட்டு விட்டது. இருவருக்கும் தன் இஷ்டம் போல் தங்கள் குலத்தில் இருந்து பல கன்னிகைகள் திருமணம் செய்து வைத்தார். மான்களை அசுரலோகத்திற்கு அனுப்பி அவர்களை தனது நண்பர்களாக்கி கொள்ளும்படி கூறினார். அவர்களும் அசுரலோகம் சென்று அவர்களோடு பேசி தன் நண்பர்களாக்கி கொண்டனர். எல்லாருமாக சேர்ந்து தேவலோகத்தை பிடிக்க திட்டம் போட்டனர். இது கண்டு காசியவரும் மூத்த மனைவி திதி சந்தோஷப்பட்டாள். திட்டமிட்டபடி அவர்கள் இந்திரலோகம் சென்றனர். தேவர்கள் அவர்களை அவர்களை எதிர்த்தனர். ஆனால் எதிர்த்தவர்களை பந்தாடி விட்டனர். வேதாந்தகன் ஆராந்தகன் அவர்களை எல்லாம் பிடித்து மாடுகளை கொட்டில் அடைப்பது போல அசுரலோகத்தில் சிறையில் அடைத்து விட்டனர். இது கண்டு வாழ்ந்த அசுரர்கள் அவர்களுக்கு தங்கள் குலத்தைச் சேர்ந்த பெண்களாய் ஆசநாய்களாக்கி வைத்தனர். அந்த பெண்கள் மூலமாக அசுரனத்தை வித்து செய்தனர். வேதாந்தகன் ஆராந்தகர் இப்படி பலம் பெற்று விளங்கிய அவர்களை அடக்க இந்திரனே நேரில் வந்தான். ஆனால் இந்திரன் ஏறி வந்த ஐராவத யானை ஒரே அடியில் தரையில் சாய்த்து விட்டு அவனை பிடிக்க முற்பட்ட போது தேவேந்திரன் பாய்ந்து போய் மேருமலையில் உள்ள குகைக்குள் ஒளிந்து விட்டான். அவன் மனைவி பேரடி இந்திராணியை அவர்கள் கடத்த முயன்றனர். அவள் எப்படியோ தப்பித்து கணவன் பதுங்கியிருந்த மேருமலை குகைக்கே ஓடிவிட்டார். இவர்களது அட்டூழியம் கண்டு வருந்திய தேவமாதா அதிதி தன் கணவரிடமே யோசனை கேட்டாள். உன் மக்களை காப்பாற்ற வேண்டுமானால் விநாயகரால் மட்டுமே முடியும். அவரின் வயிற்றில் பிறக்க வேண்டும். என்ன தவஞ்சை நன்மை நடக்கும் என்ற இதற்காகத்தான் இப்போது அதி தவத்தை தொடங்கி இருக்கிறாள். குரல் பண்ணுங்க மேலுக்கு. இல்ல அடுத்த பக்கம் அவர்களது தவம் நூற்றாண்டுகளை கடந்தது. பெண்களின் தவத்திற்கு குறைந்த காலத்திலேயே பலன் கிடைத்துவிடும். பல ஆண்கள் உயிருடன் நீண்ட காலம் பூமியில் வாழ காரணமே பெண்கள்தான். அவர்கள் தான் காரடையான் நோன்பு, வரலட்சுமி விரதம், தெய்வங்களின் திருக்கல்யாண தினம் ஆகிய நேரங்களில் தீர்க்க சுமங்கலியாக வாழ இறைவனிடம் பிரார்த்தனை செய்து கொள்கின்றார்கள். தங்கள் தாலி கயிறு என்றும் புதிதாக விளங்க நித்திய சுமங்கலியாக இருக்க கயிறு மாற்றிக் கொள்கிறார்கள். இதனால் நாத்திகனை கணவனாக அமைந்தாலும் கூட அந்த பெண்களின் நன்மை கருதி அவளை தீர்க்காயுடன் இந்த பூமியை திரிய விடுகின்றான் கடவுள். அதிதியின் தவத்திற்கு 100 ஆண்டுகளில் பலன் கிடைத்து விட்டது. விநாயகப் பெருமான் அவளது தவத்தை மெச்சி அவள் முன் தோன்றினார். முனி பத்தினியே, எனக்கு என்ன காரணத்திற்காக 100 ஆண்டுகள் தவம் மேற்கொண்டாய் என்று கேட்டார். வேதாந்தக நாராந்தர்களால் ஏற்படும் அவலம் பற்றியும் தனக்கு மகனாக பிறந்து அவர்களை அடக்கி வைக்க வேண்டும் என்றும் அதிதி கேட்டுக்கொண்டாள். விநாயகரும் அப்படியே ஆகட்டும் என்று வரம் தந்து விட்டார். சில காலம் கழிந்தது. வேதாந்தக நாராந்தர்களின் அட்டூழியம் தீவிரமானது. படைக்கும் கடவுளான பிரம்மாவே மேருமலை குகையில் ஒளித்து கொண்டார் என்றாலும் மற்றவர்களை பற்றி கேட்கவும் வேண்டுமா? இது கண்டு பூமி மாதா கதறினாள். நல்லவர்களின் மரணம் அவளை வாட்டியது. அவள் பிரம்மா ஒளித்திருந்த மேருமலைக்கு சென்று அவரிடமே முறையிட்டாள். கவலைப்படாதே மகளே, உன் பாரம் வெகு விரைவில் குறையும். விநாயகப் பெருமான் அதிதியின் வயிற்றில் அவதரிக்க போகிறார். அவரால் நமக்கு விமோசனம் கிடைக்கும் என்றார். அந்நேரத்தில் அரசரீரியம் உரைத்தது. பூமாதேவியே, கலங்காதே, நீ பொறுமையுடன் இரு. விநாயகர் என்று அதிதியின் மகனாக அவதரிக்க போகிறார் என்று குரல் கேட்டு அவள் மட்டுமல்ல தேவர்கள் எல்லாம் மகிழ்ந்தார்கள். பூமாதேவி மகிழ்ச்சியுடன் சென்றாள். அன்று மாலையில் அதிதி விநாயகர் பூசை செய்து கொண்டிருந்தாள். அப்பொழுது 1000 தலைகளுடன் பல 1000 கைகளுடனும் இன்னும் பல்லாயிரம் உறுப்புகளுடனும் விநாயகர் அவள் முன்னால் வந்து நின்றார். அம்மா என பாசத்தோடு அழைத்தார். விநாயகரின்
ஒளிமிக்க அந்த தரிசனம் கண்டு அதிதி மகிழ்ந்தாள். கணபதியே, வந்து விட்டீர்களா? என்ன பாக்கியம் செய்தேன் என்றவள் அவரது பாதங்களில் அடிபணிய முற்பட்டாள். விநாயகர் விலகி நின்றார். தாயே, உங்கள் பிள்ளை நான். என் காலில் நீங்கள் விழலாமா? உங்கள் காலடியில் அல்லவா நான் ஆசி பெற வேண்டும் என்ற அடக்கத்துடன். இறைவன் அப்படித்தான். அவனது அன்பு அளப்பெரியது. யார் அவனுடைய திருவடிகளை தேடி ஓடுகிறார்களோ அவர்களை தேடி அவன் வந்து விடுவான். அவர்களது பாதங்களிலும் பணிய தயாராகி விடுவான். ராமாவதாரத்திலும் ஸ்ரீராமன் நாராயணனின் நோக்கம் அதுதானே. தன்னை வணங்கும் ரிஷிகளை தரிசிக்கத்தானே காட்டுக்கு செல்லும்படியான ஒரு சூழ்நிலையே பகவான் உருவாக்கி கொண்டார். கிருஷ்ணா அவதாரத்தில் கோவியர்களால் பிறந்த தனது பக்தர்களை ஆட்கொண்டார். இப்படித்தான் அங்கே கணபதியின் பிறப்பும் அமைகிறது. அதிதி பாசத்துடன், குணாநிதியே, தாங்கள் இவ்வளவு பெரிய வடிவத்தில் இருந்தால் தங்களை எப்படி என்னால் வளர்க்க முடியும்? பெற்றவர்களுக்கு பிள்ளையை மடியை தூங்க வைக்க வேண்டும், தாளாட்ட வேண்டும். தாளாட்டி இருக்காதா? தூங்க வைக்க வேண்டும், தாளாட்ட வேண்டும், பாலூட்ட வேண்டும் என்றெல்லாம் ஆசை இருக்காதா? தாங்கள் பால கணபதியாக ஒற்றை முகத்துடன் உருவெடுத்து என் மடியில் தவள வேண்டும் என்று கேட்டார். அந்த பக்தையின் கோரிக்கை அந்த கடமை நிறைவேறிவிட்டது. கையில் தாமரையுடன் விநாயக பெருமான் பெரிய வயிறுடன் தும்பிக்கையுடன் குழந்தையாக அவள் மடியில் தவழ்ந்தார். உலகையே உள்ளடக்கிய பெருமான் அல்லவா, அதனால் தான் பானை வயிறு அமைந்தது. அதிதி குழந்தையை எடுத்துக்கொண்டு கஷ்யபரிடம் ஓடினாள். விநாயக பெருமானே தங்கள் குழந்தையானது கண்டு அவர்கள் மகிழ்ந்தனர். ஊருக்கு அவர் கணபதி என்ற கடவுள் என்றாலும் இப்பொழுது தங்கள் பிள்ளையாகி விட்டாரே, எனவே குழந்தைக்கு என்ன பெயர் சூட்டலாம் என ஆலோசித்தனர். அவரது பெரிய வயிற்றை மனதில் கொண்டு மகோட்கடன் என பெயர் சூட்டினர். மகோ என்றால் பெரியது, கடம் என்றால் பானை வைத்தோன். மகோட்கடன் அவர்களது அன்பு செல்வமாக வளர்ந்தார். அதிதிக்கு இயற்கையாகவே பால் சுரந்தது. அந்த பாலை குடித்து நற்செய்கையுடன் மகோட்கடன் வளர்ந்து வந்தான். அவனது பிறப்புக்கு பிறகு உலகின் நிலை மாறியது. தவறாமல் மழை, பயிர்களில் செழிப்பு, எல்லா வகையிலும் முன்னேற்றம். குழந்தை பெற தகுதியற்றவர்கள் என ஒதுக்கப்பட்டவர்களுக்கு கூட மகப்பேறு, இப்படி பல சுப பலங்கள் நடந்தன. தேவர்கள் எல்லாம் தேவாந்தக நராந்தர்களின் முடிவு காலத்திற்காக காத்திருந்தனர். பூலோகவாசிகளில் நல்லவர்களுக்கு நன்மை நடக்க தீயவர்களான அசுரர்களும் அவர்களுடைய ஆதரவளித்த வேதாந்தக நாராந்தர்கள் வசித்த பகுதிகளில் இரத்த மழை கொட்டியது. அவர்களது இடது கண்கள் துடித்தன. இடது கண் துடித்தால் ஆகாது என்பார்கள். இந்த அபசகுனங்கள் கண்டு அரண்டு போன வேதாந்த நாதாந்தர் ஜோதிடர்களை வரவழைத்தனர். தங்களுக்கு ஏற்பட்ட அபசகுனங்கள் பற்றி கேட்டபோது ஜோதிடர்கள், பேரரசர்களே, காஷ்யப முனிவரின் புத்திரரானாக ஒரு குழந்தை தோன்றியிருக்கின்றான். யானை முகம் கொண்ட அந்த சிறுவனால் உங்களுக்கு ஆபத்து. நீங்கள் வேண்டிய ஏற்பாட்டை செய்து கொள்ளுங்கள் என்றனர். குழந்தையாவது கொல்லுவதாவது என்ன இவர்கள் உளறுகிறார்கள் என்று நினைத்த வேதாந்த நாதாந்தர் எதற்கும் அந்த குழந்தையை அழித்து விடுவது நல்லது என்று கருதினர். சுரசை என்ற அரக்கியை அழைத்து இப்போதே காஷ்யபரின் ஆச்சிரமத்திற்கு சென்று அங்கே பிறந்திருக்கும் யானைத்தலை குழந்தையை கொன்றுவிடு என உத்தரவு பிறப்பித்தனர். திருச்சிற்றம்பலம்.
உடனடியாக சுரசை தன் நரக்க வடிவத்தை மாற்றினாள். காஷ்யபரின் ஆசிரமத்துக்கு செல்வதனால் அந்த பெண்ணின் வடிவம் ஏற்றது என முடிவெடுத்தாள். அதுபோலவே தன்னை மாற்றிக்கொண்டு ஆசிரமத்தை நெருங்கினாள். மகட்குடன் வாசலில் சக சிறுவருடன் விளையாடிக் கொண்டிருந்தான். அவனது தும்பிக்கையை பிடித்து இழுத்து சிறுவர்கள் கலாட்டா செய்தனர். பலமிக்க யானை அல்லவா கணபதி. அந்த சிறுவர்களுக்கு அதன் மூலம் அளவற்ற மகிழ்ச்சியை அவன் தந்து கொண்டிருந்தான். இந்த நேரத்தில் அங்கே வந்த சுரசை மகேஸ்வரன் கவனித்து விட்டான். இருப்பினும் தன் போக்கில் விளையாடி கொண்டிருந்தான். சுரசை அங்கே வந்து அவனிடம் அன்பு மொழி பேசினான். மற்ற சிறுவரிடம் அவள் அன்பை பொழிவது போல நடித்தாள். திடீரென தன் உருவத்தை மாற்றி குழந்தை மகோற்கடனை தன் வாய்க்கில் போட்டு விட்டாள். சக சிறுவர்கள் அலறி எடுத்து ஆசிரமத்துக்குள் ஓடினர். குருவே குருவே, மகோற்கடனை பூதம் விழுங்கி விட்டது என குரல் எழுப்பி ஓடி சென்றனர். காசி பெரும் அதிதியும் வாசலுக்கு வந்தனர். தங்கள் முன்னால் மிகப்பெரிய வடிவில் ஒரு அரக்கி நிற்பதையும் அவளது முன்பல் இடுக்களில் குழந்தை சிக்கியிருப்பதையும் பார்த்தனர். பெரியவர் எழுந்த சூழலும் பரவதில்லை. காசியப்பருக்கு தெரிந்து விட்டது எல்லாம் அந்த ஆதி முதலானவனின் திருவிளையாட்டு என்று. ஆனால் பெற்றவளுக்கு பிள்ளை கொன்று என்றால் தவித்து போவாள். அதிதி அழுது அரட்டினாள். ஏ பாதை, நீயும் ஒரு பெண்ணா? என் குழந்தையை விட்டுவிடு. பதிலாக என்னை உணவாக்கி கொள் என கதறினாள். சுரசையோ எதையும் கண்டுகொள்ளாமல் பயங்கர சிரிப்பு சிரித்தாள். ஒரே விழுங்கு. மகோற்கடன் அவளது வயிற்றுக்குள் போய்விட்டாள். அதிதி மயக்க நிலைக்கே போய்விட்டாள். காசிவர் இப்போதும் பதறவில்லை. மனைவியை தேற்றினார். அதிதி, நாமே நட வேண்டும். நமக்கு பிறந்திருப்பது யார் என்பதை மறந்து பிள்ளை பாசத்தில் தவிக்கிறாயே. அவன் உலகை ஆளும் ஈசன் அல்லவா? அந்த ஈசனுக்கும் அவன் இறைவன் அல்லவா என ஆறுதல் மொழிகள் சொன்னார் காஷ்யபர். நினைத்தது போலவே சற்று நேரத்தில் நிகழ்ந்து விட்டது. குழந்தையை விழுங்கிய மகிழ்ச்சியில் பேயாட்டம் போட்ட சுரையின் வயிற்றுக்குள் சென்ற மகட்கடன் தன் நெற்றிக்கண்ணை திறந்தான். விரசையின் வயிறு எரிந்தது. அவள் அலறி துடித்தாள். ஏ சிறுவா, உள்ளே இருந்து என்ன செய்கிறாய்? என் வயிறு சுடுகிறது என கதறினாள். பிறர் வயிற்றெரிச்சலை சம்பாதிப்பவர்கள் தாங்களும் அதே அவஸ்தைக்கு ஆளாக வேண்டியிருக்கும் என்பதற்கு இந்த சுரசையை ஒரு உதாரணம்தான். இந்த நேரத்தில் வயிற்றுக்குள் இருந்த மகோற்கடன் தன் கால் பெருவிரலால் அவள் வயிற்றை அமுக்கினான். அது கிழிந்து தொங்கியது. ரத்தாறு வெளிப்பட்டது. உள்ளிருந்து சுள்ளி குதித்து வெளிப்பட்டான் மகோற்கடன். சுரசை வேறற்ற மரம் போல் சாய்ந்து விழுந்து மடிந்தாள். அதிதி மகிழ்ந்தாள். காஷ்யப்பர் தன் திருமகனின் வீரச்செயலுக்காக பெருமிதப்பட்டார். கடவுளின் கிருபை அலாதியானது. பக்தையான நல்லவளின் வயிற்றில் நேரடியாக பிறக்காமல் பெரிய உருவத்துடன் வந்தார். அவளது வேண்டுகோளுக்காக உருவத்தை சுருக்கி பாலலீலைகளை செய்து கொண்டிருக்கிறார். ஆனால் கெட்டவளான அரக்கியின் வயிற்றுக்குள் ஒரு நிமிட பொழுதாவது இருந்துவிட்டு அவளது வயிற்றிலிருந்து மீண்டும் மறுபிறப்பு எடுக்கிறார். தவறான நோக்கத்துடன் தன்னை விழுங்கி தாங்கி இருந்தாலும் சுரசையின் வயிற்றில் கனநேரமாக இருந்து விட்டதால் அவளுக்கு முக்தியின் தந்தார். அவள் சொர்க்கத்தை அடைந்து பிரபா நிலை பெற்றாள். கடவுள் நல்லவர் கெட்டவர் என பார்ப்பதில்லை. இவருக்கு எல்லாரும் ஒன்றுதான். நல்லவர்களுக்கு நேரடியாக சொர்க்கத்தையும் கெட்டவருக்கு சிறிது அவஸ்தையும் கொடுத்து அவர்களையும் ஆட்கொள்ளும் தன்மையுடையவர் என்பது இதிலிருந்து தெரிகிறது அல்லவா? குழந்தையை ஆசிரமத்துக்குள் எடுத்து சென்று அவரை பலவகை திரவியங்கள், பால், பன்னீர், புண்ணிய தீர்த்தங்கள் கொண்டு நீராட்டினாள் அதிதி. பின்னர் சாம்பிராணி புகையிட்டு தலையை கோதி விட்டாள். இதற்குள் விரசை இறந்து போனதாக அவள் வேதாந்தக நேராந்தரலை எட்டியது. ஆச்சரியப்பட்டு போனார்கள் அவர்கள். நிச்சயம் அந்த குழந்தை சக்தி வாய்ந்தது தான். அவனை கொல்ல வேண்டுமானால் பலசாலிகளை அனுப்ப வேண்டும் என முடிவு செய்து உதத்தன், துந்துபி என்ற 2 சேனாதிகளை வரவழைத்தன். சேனாதிபதி, நீங்கள் உடனே காஷ்யபரின் ஆசிரமம் சென்று அந்த சிறுவனை கொண்டு வாருங்கள் அல்லது கொன்று வாருங்கள் என்றனர். ஒரு சிறுவனை பிடிக்க 2 பேர் ஆச்சரியமாயிருக்கிறதே எனக்கு அந்த அரக்கர்கள் காஷ்யபரின் இல்லத்தை கன நேரத்தில் அடைந்தனர். குழந்தையை கொள்வதற்காக ஒரு மரத்தில் ஏறி அமர்ந்தனர். தங்கள் வடிவத்தை மாற்றிக்கொண்டால் மகோற்கடனை பிடிப்பது எளிதென கருதி தங்களை கிளிகளாக மாற்றிக்கொண்டனர். அப்போது அதிதி தன் பாலகனை மடியில் சுமந்து கொண்டு வெளியே வந்தாள். கிளிகளை கவனித்து விட்டான் மகற்கடன். புன்னகை புத்தான். கிளிகளை பார்த்து தன் குழந்தை சிரிப்பதைக் கண்ட அதிதி அவற்றை வேடிக்கை காட்டியபடி குழந்தைக்கு பால் சோறு ஊட்ட ஆரம்பித்தாள். குழந்தை மகற்கடன், அம்மா, எனக்கு அந்த கிளிகள் வேண்டும், அவற்றை பிடித்துத்தா என. அவை என்னருகில் இருந்தால்தான் நான் சாப்பிடுவேன் என்ன சாப்பிடாமல் முரண்டு பிடித்தாள். அதிதி மகனை கண்டித்தாள். குழந்தை, என்ன இது சேட்டை? மரத்தில் இருக்கும் கிளிகளை என்னால் எப்படி பிடிக்க முடியும்? நீ சாப்பிடு, வேடர்கள் வழியா வருவார்கள், அவர்களிடம் சொல்லி பிடித்து தருகிறேன் என்று சொல்லவும் அந்த அதிசயம் நிகழ்ந்தது. அடிப்படி அதிதியின் மடியில் படுத்திருந்த குழந்தை மகோற்கடன் ஒரு பருந்தாக வடிவெடுத்தான். மின்னல் வேகத்தில் கிளிகளை நோக்கி பறந்தான். அந்த கிளிகளை வாயால் கவ்வினான். அதன் இறக்கைகளை பீத்து எறிந்தான். தலையை குதறினான்.
அந்த 2 கிளிகளும் ஆகாயத்திலிருந்து கீழே விழுந்து மடிந்த போது தங்கள் சுயரூபத்தை அடைந்து ஒவ்வொன்று வேறு இரைச்சல் கேட்டது. இதெல்லாம் கடற்கரையின் வேலி என்பது அப்போதுதான் அதிதிக்கு புரிந்தது. ஆள்காசியர்வரிடம் ஓடி சென்று விஷயத்தை சொல்ல அவரும் வந்து பார்த்து குழந்தையின் வீரத்தை எண்ணி அதிசயித்தார். மேலும் பாலவிநாயகனின் விலைகளை ரசித்தார். தங்களால் அனுப்பப்பட்ட அசுரர்கள் கிளிவடிவில் சென்று குழந்தையின் கையில் இருந்தவர்களை காண்பதை கேள்விப்பட்ட வேதாந்தக நாதாந்தகருக்கு கிளி பிடித்துக் கொண்டது. மேற்கொண்டு சில காலம் குழந்தை மகோற்கடனுக்கு எதிராக எதுவும் செய்வதில்லை என்று முடிவெடுத்து விட்டனர். அதிதியின் நிம்மதியாக குழந்தையை வளர்த்தார். குழந்தைக்கு 3 வயதான போது அவனை ஒரு முறை சோமவதி என்ற குளத்திற்கு அழைத்து சென்றார். குரோல் பண்ணுங்க மேலும். அங்கே சில குளத்திற்கு அழைத்து சென்றாள். அங்கே சில முனிவர்த்தினிகளும் முனிவர்களும் அவர்களுக்குரிய துறளில் நீராடி மகிழ்ந்து கொண்டிருந்தனர். அப்போது ஒரு முதலை தண்ணீருக்குள் இருந்து வெளிப்பட்டது. குழந்தை மகற்கடன் விளையாட்டுத்தனமாக அதோ பூச்சி வருகிறது, நான் அதை பிடிக்க போகிறேன் என்று சொல்லிவிட்டு யார் பதிலுக்கும் காத்திராமல் தண்ணீரில் குதித்து விட்டான். அதிதி அலர்னாள். குழந்தை தண்ணீரில் குதித்து விட்டானோ என்று புறத்தோடு குடித்துக் கொண்டிருந்த முனிவர்களும் ஓடோடி வந்தனர். ஆனால் யாருக்கும் தண்ணீரில் குதிக்க தைரியம் இல்லை. எனக்காக போகிறதோ என்று பதைப்புடன் பேசிக்கொண்டனர். குதிக்க தைரியம் இல்லை, என்னாக போகிறதோ என்று பதைப்புடன் பேசிக்கொண்டனர். மகோற்கடன் அந்த முதலியை நிஜமாகவே பூச்சியை பிடிப்பது போல பிடித்தான். ஆனால் அந்த முதலை தன் பிறவி குணத்தை காட்டி விட்டது. குழந்தையை வாளால் சுழட்டி அடித்து அப்படியே விழுங்கி விட்டது. அதிதியும் முனிவர்த்தினிகளும் கதறி அழுதனர். முனிவர்கள் வருத்தம் தாழாமல் கண்ணீர் வடித்தனர். மகற்கடா, உன் தந்தைக்கு என்ன பதில் சொல்வேன்? குளத்திற்கு குளிக்க வராதே, வீட்டிலேயே நீராடு என்று சொன்னானே. உன்னை அங்கே பாலிலும் பன்னீரிலும் குளிக்க வைத்திருப்பேனே. இப்படி சேட்டை செய்து வீணாக உயிர் வந்தாயே. விநாயக பெருமானே, தவமிருந்து வெற்ற உண்மை எப்படி மீட்பேன் என புலம்பிய போது குழந்தையை விழுங்கிய முதலையின் வாயை பிளந்து கொண்டு மகற்கடன் வெளிப்பட்டதை எல்லாரும் பார்த்தனர். அவன் முதலையின் முதுகில் ஏறி அமர்ந்தான். மகற்கடா, முதலையை கொன்று விட்டு தப்பித்து வந்து விடு, அல்லது சமீதமாக கரைக்கு வந்து சேர் என அதிதி கத்தினாள். மகற்கடன் அந்த முதலையை பார்த்து கரையை நோக்கி செல் என்று அவசரமாக சொன்னான். முதலை வேகமாக கரைக்கு வந்தது. அது கரை முகப்பை தொட்டதும் இருந்து விட்டது. அதன் உடலிருந்து அழகேசன் வடிவான ஒரு இளைஞன் வெளிப்பட்டான். அவன் மகற்கடனின் பாதங்களில் விழுந்து பணிந்தான். ஐயனே, நான் ஒரு கந்தர்வன், எனது பெயர் சித்திரன். எங்கள் லோகத்தில் நடந்த திருமணத்திற்கு பிறகு முனிவரை அழைத்திருந்தோம். என் லோகத்தில் நடந்த திருமணத்திற்கு பிறகு முனிவரை அழைத்திருந்தோம். அவரும் வந்தார். எல்லா கந்தர்களும் அவருக்கு தகுந்த மரியாதை அளித்தனர். நான் திருமணம் வேளையில் மும்முரமாக இருந்ததால் அவரை வரவேற்காமல் விட்டு விட்டேன். இதனால் கோபமடைந்த அவர் என்னை முதலியாக மாறும்படி சபித்து விட்டார். நானும் முதலியாக இந்த தடாகத்தில் கிடந்தேன். அவரிடம் சாப விமோசனம் கேட்டபோது சிவமைந்தரான விநாயகர் பூமியில் மகற்கடராக அவதரிக்கும் போது அவர் ஸ்பரிசத்தால் சுவர்க்கம் பெறுவேன் என்றார். அதன் நிலை இன்று மாறியது என்றார். மாறியது என்றான். எங்கே மாறியது என்றான். மாறியது என்றார். பின்னர் கந்தவர்கள் சிலர் புஷ்ப விமானத்தில் பூமிக்கு வந்தனர். அவருடன் சித்திரனும் ஏறி தண்டோவும் சென்றான். தங்கள் வீட்டுக்கு வந்தவர்கள் எதிரிகளாக இருந்தாலும் சரி, அவர்களை வரவேற்க கற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி வரவேற்காதவர்கள் முதலாகவே இன்னும் உயிர்களை பறிக்கும் பூச்சிகளாக பிறந்து மக்களால் வெறுக்கப்படுவார்கள். ஒதுக்குப்புறமான இடங்களில் தனிமையில் சொந்த பந்தமின்றி வாழ்பவர்கள் என்பதை இங்கே இருந்து கொள்ள வேண்டும். இன்னொரு தத்துவத்தையும் பல விநாயகர் லீலையிலிருந்து இப்போது இருந்து கொள்ள போகிறோம். ஏதாவது சிறப்பாக செய்து விட்டவர்களை ஆகா ஊகா என்று பாராட்டுவோம். இந்த ஆகா ஊகா என்ற வார்த்தை தெரியுமா? ஆகா ஊகா என்பவர்கள் கைலாயத்தில் ஆகா ஊகா என்ற வார்த்தைகள் எப்படி பிறந்தது தெரியுமா? இப்ப சொல்ல போயிடும். ஆகா ஊகா என்பவர்கள் கைலாலோகத்துக்கு சென்று அடிக்கடி சிவபெருமான் தரிசிப்பார்கள். வழிபாடுகளிலேயே மிக உயர்ந்த இசையால் இறைவனை வழிபடுவதாகும். உள்ளம் உருகி தாள வாத்தியங்களுடன் பாட்டு பாடி இறைவனை வணங்கினால் அவன் மிகவும் மகிழ்வான். இசைக்கலைஞர்கள் பாடும்போது ரசிகர்கள் பாடலில் ஐத்து ஆகா ஊகா என சொல்லி பாராட்டுவதில்லையா? அதனால் அவர்கள் அந்த வார்த்தைகளையே தங்களுக்கு பெயராக சூட்டிக் கொண்டனர். இவர்களது நண்பர்கள் தும்புரு குதிரை முகம் கொண்ட இருவரும்
இவரது நண்பர் தும்புரு, குதிரை முகம் கொண்ட இவரும் சிறந்த இசைஞானி. அது இருவரும் வந்திருக்கணும். இருவர் கொண்ட இருவர். இவர்களது நண்பர்கள் தும்புரு, குதிரை முகம் கொண்ட இவரும் சிறந்த இசைஞானி. இவர்கள் மூவரும் அதான் இருந்த மூவர் அண்டி பாருங்க. தங்களுக்கு பேர் அந்த ஆகா ஊகா என்று சொல்லி அவர் 2 பேரும் இருக்கிறான். கைலாயத்துக்கு அடிக்கடி சென்று அந்த அவர் 2 பேரும் அதனால ஆகா ஊகா என்ன சொல்லிப்பார். அதனால் அவர்கள் அந்த வார்த்தையை தங்களுக்கு பேரா சூட்டு. இவர்களது நண்பர் வந்து தும்புரு, குதிரை முகம் கொண்ட இருவரும் தும்புரு. இவருக்கு குதிரை முகம் கொண்டது அவரின் சிறந்த இசைஞானி. அப்ப இவர்கள் மூவரும் இது ஆகா ஊகாவும் இந்த தும்புரு 3 பேரும் சிவருமான தரிசிக்க தங்கள் தாளவாத்தியத்துடன் கைலமலைக்கு சென்று கொண்டிருந்தனர். செல்லும் வழியில் காசியப்பரின் ஆசிரமத்தை கண்டனர். அந்த மகரிஷியை தரிசிக்க வேண்டும் என்பதற்காக ஆசிரமத்திற்குள் சென்றனர். காசியப்பரும் அதிதியும் அவர்களை தகுந்த மரியாதையுடன் வரவேற்று விருந்து சாப்பிட வேண்டினர். அந்த கலைஞர்களும் தாங்கள் நீராடி விட்டு பஞ்சமூர்த்தி பூஜை செய்தவர்கள் சாப்பிடுகிறோம் என்றனர். அவர்களிடம் விநாயகர், சிவன், பார்வதி, விஷ்ணு, சூரியன் ஆகியோரின் சிலைகள் இருந்தன. அது ஸ்க்ரோல் இல்லையா, அடுத்த பக்கம். நீராடி விட்டு வந்த அவர்கள் தங்களிடம் இருந்த விக்கிரகங்களுக்கு பூசை செய்ய துவங்கினர். பூசை முடிந்ததும் அப்படியே தியானத்தில் ஆழ்ந்தனர். சற்று நேரம் கழிந்து கண்விழித்து பார்த்தபோது தங்கள் முன்னால் இருந்த விநாயகர், சிவன், பார்வதி, விஷ்ணு, சூரியன் விக்கிரகங்களால் காணாமல் போனது கண்டு திகைத்தனர். அவர்கள் பெரும் அதிர்ச்சியுடன் காஸ்வ முனிவரிடம் சென்று விக்கிரகங்கள் காணாமல் போய்விட்டது பற்றி கண்டனர். தங்கள் ஆசிரமத்தில் இப்படி ஒரு சம்பவம் நிகழ்ந்ததை தாங்கள் அனுமதிக்க மாட்டீர்கள் என்பதை நாங்கள் அறிவோம். எங்களது விக்கிரகங்களை கிடைத்துவிடும் என்ற நம்பிக்கை இருக்கிறது. ஒருவேளை கிடைக்காமல் போனால் நாங்கள் உயிர் தரிக்க மாட்டோம் என்பது வேறு விஷயம். ஆனால் இந்த அநியாயத்தை செய்தவர்களை கண்டுபிடித்து அவர்களுக்கு தக்க தண்டனை வழங்க வேண்டும் என முறையிட்டனர். காசியவர் வருத்தமும் கோபமும் அடைந்தார். தனது சீட கோடிகளை அழைத்து, யாராவது இவர்களது சிலைகளை திருடியிருந்தால் உடனே கொண்டு வந்து கொடுத்து விடுங்கள். இப்பொழுதே கொடுத்து விட்டால் உயிரானது மிஞ்சும். நானாக கண்டுபிடித்தால் உங்களை சாம்பலாக்கி விடுவேன் என கடுமையாக எச்சரித்தார். சீடர்கள் நடுநடுங்கி நின்றனர். குருவே, உங்கள் சீடர்களான எங்களுக்கு யாரும் சொல்லிக் கொடுத்தாலும் கூட திருட்டு புத்தி வராது என்பதை தாங்கள் உணர்ந்திருக்கவில்லை என்பதை அறியும் போது நாங்கள் மிகவும் வருத்தப்படுகின்றோம். எங்களை திருடர்கள் என்று சொல்ல உங்களுக்கு எப்படி மனம் வந்தது? துறவியே வாழ்க்கையாக கொண்ட நாங்கள் பிறர்களுக்கு ஆசைப்படுவோமா என வருத்தத்துடன் கூறினர். அனைவர் கண்களிலும் கண்ணீர் விளைந்தது. இதை பார்த்ததும் ஆகா, ஓஹோ, திரும்புரு ஆகியோர் நெகிழ்ந்து போனார்கள். காசிவரிடம் சீடர்கள் பற்றி புகார் கூறியதற்காக வருந்தி நின்றார்கள். ஆயினும் விக்கிரகங்களை காணவில்லை என்பதை அவர்களால் ஜீரணிக்க முடியவில்லை. இந்நேரத்தில் காசிவர் தனது ஞான திருச்சியின் மூலம் விக்கிரகங்கள் எங்கிருக்கின்றன என்பதை கண்டுபிடித்து விட்டார். சீடர்களிடம், நீங்கள் உடனே சென்று என் மகன் மகோத்கடனை அழைத்து வாருங்கள் என்றார். விநாயகப் பெருமானாகிய மகோத்கடன் அழைத்து வரப்பட்டார். அவரது உடம்பெல்லாம் வெண்ணிறத்தில் வளவளவென மின்னியது. அவரை பார்த்த உடனேயே கையெடுத்து வணங்க வேண்டும் என அங்கிருந்தவர்களுக்கு தோன்றியது. காசிவர் மிகவும் கண்டிப்பான குரலில், மகோத்கடா, நம் இல்லத்திற்கு வந்தவர்களின் பொருளை திருடி எனக்கு அவமானத்தை ஏற்படுத்தி விட்டாயே. நீதான் அவர்கள் கொண்டு வந்த சிலைகளை மறைத்து வைத்திருக்கிறாய் என்பதை நான் தெரிந்து கொண்டேன். உடனே அதை கொடுத்து விடு. இல்லாவிட்டால் பிரம்பை எடுத்து வந்து உன்னை உதைப்பேன் என்ன செய்ய என்ற
என்ன செய்யப்போ மகோற்படன் சிரித்தான். தந்தையே, விக்கிரகங்கள் என்னிடம்தான் உள்ளன. நான் யார் என்பதை இந்த உலகம் புரிந்து கொள்ள வேண்டும். என்னால் உங்களுக்கு பெருமைதான் வறுமையொழிய சிறுமை ஏற்படாது. இப்போது பாருங்கள், உங்களுக்கே நான் யார் என்பது தெரியும் என்று சொல்லியவர் தனது வாயைத் திறந்தார். அண்ட சராசரங்களும் அவரது வாய்க்குள் தெரிந்தது. அது அகலமாகிக் கொண்டே போனது. வயிற்றுக்குள் 7 ஈரேழு லோகங்களும் லோகங்களும் அடங்கி அடங்கியிருந்தன. ஈரோளெல்லாம் அடங்கியிருந்தன. வல்லமை பொருந்திய இறைவனே, காஸ்பருக்கு மகனாக அவதரித்த உள்ளதை ஆக தும்புருவும் புரிந்து கொண்டனர். காசிப முனிவர் தங்களுக்கு பிறந்துள்ளது விநாயகப் பெருமான் என்பதை அறிந்திருந்தாலும் அவரே முழுமுதற் கடவுள் என்பதை அப்பொழுதுதான் புரிந்து கொண்டார். அவர் வாயைத் திறந்த போது சகல உலகங்கள் மட்டுமன்றி காணாமல் போன விக்கிரகங்களும் உள்ளே இருந்ததை அனைவரும் கண்டனர். விநாயகப் பெருமான் புன்னகை செய்தபடியே அந்த விக்கிரகங்களை வாயிலிருந்து எடுத்து ஆகாவிடம் ஒப்படைத்தார். சிலைகளை காணாமல் செய்ததன் மூலம் தான் யார் என்பதை மகோத்கடனாகிய விநாயகர் உலக அறிவித்துள்ளார் என்பதை அவர்கள் புரிந்து கொண்டனர். பின்னர் அவர்கள் காசிபரின் ஆசிரமத்தில் உணவை முடித்து விட்டு மிகுந்த மகிழ்ச்சியுடன் விடைபெற்றனர். அந்த சம்பவம் நடைபெற்ற சில மாதங்களுக்கு பிறகு மகோத்கடனுக்கு 5 வயதானது. அவருக்கு பூநூல் அணிவிக்கும் சடங்கை நடத்த காசிபர் ஏற்பாடு செய்தார். அந்த விழாவிற்காக பல முனிவர்களை தங்கள் ஆத்திரமத்திற்கு அழைத்து வந்தார். ஏராளமானோர் அங்கு வந்து சேர்ந்தனர். இதை பயன்படுத்தி கொண்ட நராந்தகன் மகோத்கடனை கொல்வதற்காக பிங்காட்சன், பிங்களன், சபலன், விகிருதன், விசாலன் என்று 5 அசுரர்களுக்கு முனிவர் போல வேடமிட்டு அவர்களை விழாவிற்கு அனுப்பி வைத்தார். அந்த அசுரர்கள் விபூதி ருத்ராட்சம் அணிந்து கையில் கமண்டலத்துடன் அங்கு வந்து சேர்ந்தனர். பூநூல் அணிவிக்கும் சடங்கு மிகச் சிறப்பாக நடந்து முடிந்தது. முனிவர்கள் எல்லாம் குழந்தை மகோத்கடனை ஆசீர்வதிப்பதற்காக வரிசையாக வந்து கொண்டிருந்தனர். அந்த வரிசையில் 5 அசுரர்களும் இணைந்து கொண்டனர். எல்லாரும் அட்சதை தூவி குழந்தையை ஆசீர்வதித்துக் கொண்டிருந்தனர். 5 அசுரர்களும் தாங்கள் கொண்டு வந்த அஸ்திரங்களை அட்சதையாக மாற்றி தங்கள் கையில் வைத்துக் கொண்டு அட்சதையை தூவது போல அஸ்திரங்களை ஏவி மகோத்கடனை கொன்றுவிட வேண்டும் என திட்டம் தீட்டியிருந்தனர். அவர்கள் மகோத்கடனை நெருங்கினர். மகோத்கடன் அருகில் வந்தது. மைபெரும் ஒன்றிணைந்து தங்கள் கையிலுள்ள அச்சதையை கணபதியின் மீது தூவினர். அச்சதை அரிசி ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமான ஆயுதங்களா மாறி மகோத்கடனை நோக்கி பாய்ந்தது. மகோத்கடன் அவற்றை நோக்கி புன்னகைக்கவே அவை அவரது திருவடியில் சரணடைந்தன. 5 அரிசிகள் மட்டும் மகோத்கடனின் கைகளில் விழுந்தது. அவற்றை அவர் அசுரர்கள் மீது எறியவே அவை பாய்ந்து சென்று அவர்களை அழித்தனர். முதலில் அறிந்த அனைவரும் மகோத்கடனின் அற்புத செயல் கண்டு அவரை புகழ்ந்தனர். பின்னர் உபநயன சடங்கை சிறப்புற முடித்தார். காஷ்பர் உபநயன சடங்குக்கு வந்தால் பரிசுகள் தர வேண்டாமா? உபநயனத்துக்கு திருமால், பிரம்மா, சிவன், துர்க்கை மற்றும் தேவர்கள் வந்திருந்தனர். அவர்கள் சிவன் திரிசூலம், கோடாரி எனப்படும் மழு, உடுக்கை, சடை, நிலா ஆகியவற்றை கொடுத்தார். துர்க்கை தனது சிங்கவாகனத்தை கொடுத்தார். பிரம்மா நவரத்தினங்களால் செய்யப்பட்ட புனித நீர் சொம்பு ஒன்றை கொடுத்து தாமரை மலரால் அலட்சித்தார். திருமால் தனது சக்கராயத்தை கொடுத்து அழகிய பட்டாடை ஒன்றையும் வழங்கினார். பிரகஸ்பதியாகிய தேவகுரு ரத்தினங்களையும் வருணன் பாசக்கயிற்றையும் கடலரசன் முத்துமாலையும் யமதர்மன் தண்டாயத்தையும் கொடுத்தார். திருமாலுடன் வந்திருந்த ஆதிசேஷன் அவரது படுக்கையா மாறி மகோத்கடனை தன்னில் சயனம் செய்ய வைத்தான். ஆனால் தேவர் தலைவனான இந்திரன் மட்டும் மகோத்கடனின் அருகில் வரவும் இல்லை, கண்டுகொள்ளவும் இல்லை. காசிபர் அவனை அழைத்தார். இந்திரா, அவன் சிவருமானின் மைந்தன் என்பதை நீ அறிவாய். எங்களது தோப்பதனால் எங்கள் இல்லத்தில் பிறந்திருக்கிறான். எனவே இவனை மானுடனை நினைத்து ஒதுக்கி விடாதே. உன் நன்மைக்கே சொல்றேன். தெய்வம் விண்ணில் இருந்தாலும் மண்ணில் இருந்தாலும் தூணில் இருந்தாலும் துரும்பில் இருந்தாலும் அதை வணங்குவதே முறையான. அதிலும் விநாயகர் முழுமுதற் கடவுள் என்பதை மறந்து விடாது என்று புத்திமதி சொன்னேன். சிலருக்கு கெட்ட நேரம் வந்துவிட்டால் யார் என்ன சொன்னாலும் கேட்பதில்லை. கேட்காவிட்டால்
போட்டாலும் பரவாயில்லை, அவர்கள் கருத்து எதிர்கருத்தை சொல்வார்கள். இந்திரனும் அப்படித்தான் தேவையற்றதாக பேசி சிக்கிக் கொண்டான். காசிவரை, நீர் பெரிய மனிதர் ஆவதற்காக சிவமைந்தனையும் மகனாக பெற்றீர். எப்படியோ அவன் மாணிக்க வர்க்கத்தில் அவதரித்து விட்டான். ஒரு மானுடனை தேவர் தலைவனான நான் அப்படி வணங்க முடியும்? மேலும் இங்கே எல்லாரும் உன் மகனை ஆசீர்வதிக்கவே வந்துள்ளனர். அவன் வயதில் சிறியவன், ஆனால் அவனோ பல பொருள்களை பரிசாயிட்டுக் கொண்டு அதை தனக்கு தந்தவர்களை ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறான். ஒரு சிறுவனிடம் தேவர்கள் ஆசி பெறுவதை என்னால் பொறுக்க முடியவில்லை. இவர்கள் எல்லாரும் தேவலோகத்துக்கு திரும்பியதும் அவர்களை விசாரணை செய்து தக்க தண்டனை கொடுப்பேன். ஒரு காலம் உன் மகன் மகோற்கடனின் ஆசியை பெற மாட்டேன் என்றான். அவன் இப்படி சொன்னதற்காக காசிவர் கோபிக்கவில்லை. இந்திரா, நீ அடிக்கடி அசுரருடன் சிக்குவான். அவர்களிடமிருந்து மீள வேண்டுமானால் விநாயகரின் ஆசி அவசியம் வேண்டும். அவரை அலட்சியப்படுத்துவ மூலம் உனக்கு நீயே கேடு விளைவித்துக் கொள்கிறாய் என்று மீண்டும் புத்திமதி சொன்னார். அப்போதும் இந்திரன் கேட்டபாடில்லை. போதாக்குறைக்கு காசிவரே, தேவாதி தேவனான நான் பெரியவனா, இந்த சிறுவன் உயர்ந்தவனா என்பதை இப்போது நிரூபித்து காட்டி விடுகிறேன் என்றவனாய் வாயு பகவானை அழைத்தார். ஏ வாயு, நீ போய் அந்த மகோற்கடனை எங்கேயாவது தூக்கி வீசி விட்டு வா என்றான். வாயு பகவானுக்கு அதிர்ச்சி. விநாயக பெருமானை தூக்குவதாவது வீசுவதாவது சூறாவளியாக மாறி வீசினாலும் அதை தன் தும்பிக்கையாலே உறிஞ்சி விடுபவர் அல்லவா அந்த மாசக்தி மைந்தர். வேற என்ன செய்வது? தலைவன் கட்டளையிட்டு நிறைவேறாவிட்டால் அவன் சபித்து விடுவான் என சிந்தித்தவன் விநாயக பெருமானை, நீரே என்னை காப்பாற்ற வேண்டும் என்று மனதார அவரை வணங்கி வேகமாக வீச துவங்கினான். காற்றின் வேகத்தில் அண்ட சராசரங்களும் கிடுகிடுத்தன். சூறாவளியால் கடல்கள் பொங்கின. பிரளயம் ஏற்பட்டு உலகமே அழிந்து விடுவது போன்ற தோற்றம். மலைகள் தூக்கி வீசப்பட்டன. உலகமே அசைந்தாலும் மகோற்கடன் மட்டும் அதை வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தான். இதைக் கண்டு சலனமடைந்த இந்திரனே, அக்கின் நீ போ, தேவர்கள் பெரியவரா, இந்த சிறியவன் பெரியவரா என்று பார்த்து விடுவோம் என்றான். அக்கினிக்கும் வாயுதேவனுக்கும் இருந்த அதே மனநிலையே இருந்தது. இருப்பினும் அவனும் தனது கடமையை செய்வனே செய்தான். எங்கு நெருப்பு பற்றி வெப்பம் தாழாமல் அலர்னர். உலகங்கள் அனைத்தும் உருகி போயின. ஆனால் மகோற்கடன் அக்கினியை நோக்கி புன்னகை செய்யாது குளிந்து போனது. கோபத்தை அக்கினிக்கு ஒப்பிடுபவர்கள் கோபப்படுவரிடம் பதிலுக்கு கோபிக்காமல் பணிவுடன் ஒரு புன்னகையை சென்று விட்டால் அவர்கள் மீண்டும் கோபிக்க இயலாமல் அடங்கி விடுவார்கள். அப்படித்தான் அக்கினி அழிந்து விட்டான். இப்போது மகோற்கடன் ஆகிய விநாயகர் இந்திரன் அருகே நெருங்கினார். விஸ்வரூபம் எடுத்து விண்ணுக்கும் மண்ணுக்குமாக நின்றார். அவருக்கு 10,000 தலைகளும் லட்சக்கணக்கான உடல் உறுப்புகளும் உருவாயின. அந்த பேருடலுக்குள் உலகமே அடங்கி நின்றதையும் தனது தேவலோகம் அதில் ஒன்றாக இருப்பதையும் கண்ட இந்திரன் அடங்கினான். மயக்க நிலைக்கு சென்று விட்டான். அவன் விஸ்வரூபம் விநாயகரின் பாதங்களில் விழுந்தான். எம்பெருமானே, மன்னிக்க வேண்டும். நான் சின்னஞ்சிறுவன். மக்கள் உலக உயிர்கள் அடங்கலம் என்பதை இப்போதுதான் புரிந்து கொண்டேன். ஆணவத்தால் அறிவிழந்து பேசுகிறேன். குற்றங்களை பொறுத்துள்ள வேண்டும் என்று சரணடைந்து விநாயகரும் மனங்குளிந்தார். அவருக்கு வஜ்ராயுதம், அங்குசம், கற்பகத்தர் உள்ளிட்ட பொருள்களை காணிக்கையாக அளித்த இந்திரன் அவரது விஸ்வரூபத்தை சுருக்கி சாந்தி அடையும்படி வேண்டினான். விஸ்வரூப விநாயகரும் மீண்டும் சிறுவனாக மாறினார். இதன் பிறகு நாராந்தகரால் தேவர்லோகத்துக்கு ஏற்பட்டுள்ள இன்னல் பற்றி மகோற்கடனிடம் இந்திரன் எடுத்துரைத்தான். மகோற்கடன் அவனை ஆசீர்வதித்து, சிவபெருமான் கருணை மிக்கவர், வரம் கேட்பவர் யாரென்று பார்ப்பதில்லை. தன்னை வணங்குவோர் அனைவருக்கும் அவர் நன்மையை செய்கிறார். அதிலும் தேவாந்தகன் ஆராந்தகர் சூரியனை கண்மூடாமல் பார்த்து தவம் செய்து வரம் பெற்றவர். அவருக்குள் தன் சக்தியை தவிர பிறரால் அழியா வரத்தை அவர் அருளை இருக்கின்றார். அவ்வரத்தை பயன்படுத்தி பெற்ற தீர்க்காயுளை அவர்கள் நல்ல முறையில் பயன்படுத்தி இருந்தால் அவர்கள் மேலும் ஆயுள் பெற்றிருப்பார்கள். ஆண்டனுடன் பெற்ற அதிகாரமாயினும் அதை தவறாக பயன்படுத்துபவன் அழிந்து போவான். இந்திரா, நீ கவலைப்படாதே. நான் விரைந்து காசி செல்ல போகிறேன். அப்போது தேவாந்தக நாராந்தக அழிவு நிகழும் என்றார். அவர்கள் அவ்வாறு பேசிக் கொண்டிருந்த போதே சொல்லி வைத்தாற் போல் காசிவ மன்னன் அங்கு வந்து சேர்ந்தான். அவன் கஷ்யப்பரை வணங்கி ஆசி பெற்று, மாமுனிவரே, எனது மகனுக்கு திருமணம் நடத்த நிச்சயித்துள்ளேன். தாங்களே தலைமை புரோகிதராக இருந்து திருமணத்தை நடத்தி வைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டான். காசிராஜா, நான் இப்போது அங்கு வரும் நிலையில் இல்லை. சதுரியமாசிய விரதம் தொடங்கிவிட்டது. இந்த நேரத்தில் முனிவர்கள் சித்த யாத்திரை செல்வர். நானும் கிளம்பி விட்டேன். என் மகன் மகோற்கடன் வேத வனத்தை உணர்ந்த ஞானி. அவனை உன்னோடு அனுப்புகிறேன்.
அவன் திருமணத்தை சிறப்பாக நடத்தி வைப்பான் என்றேன். வயதில் சிறியவன் என்றாலும் காசியவரின் பிள்ளை அல்லவா, தந்தையை போலவே மகனும் அறிவில் சிறந்தவனாக இருப்பான் என்பதை நம்பிய காசிராஜன் அவரை தனது தோளில் ஏற்றி கொண்டு காசியை நோக்கி விரைந்தான். செல்லும் வழியில் ஒரு இடத்தில் அசுரன் உலகத்தையே தன் அசுரன் ஒருவன் சூரியனை நோக்கி அவன் அவன் சிறப்பாக ஓரிடத்தில் அசுரன் ஒருவன் சூரியனை நோக்கி தவம் செய்து கொண்டிருந்தான். உலகத்திலேயே சக்தி வாய்ந்த ஆயுதம் ஒன்றை பெற வேண்டும் என்பதே அவனது நோக்கம். அவன் வேதாந்தகன் ஆராந்தகருக்கு சித்தப்பா முறை வேண்டும். பெயர் தூமாட்சன். தேரில் சென்ற மார்க்கடன் அவனை பார்த்து ஆயுதத்தை பெற்று உலகத்தையே தன் கட்டுப்பாட்டுகள் வைத்திருக்க எண்ணி அவனது கெட்ட நோக்கத்தை புரிந்து கொண்டார். மகோற்கடன் புரிந்து கொண்டார் மகோற்கடன். அந்த நேரத்தில் அவனது தவம் நிறைவேறி சூரிய பகவான் வானிலிருந்து அவன் கேட்ட ஆயுதத்தை கீழே போட்டார். அது அவனது கைகளில் அடைக்கலமாக பாய்ந்து வந்தது. அப்போது தேரிலிருந்து பாய்ந்து வானில் பறந்தார் மகோற்கடன். ஆயுதத்தை வழியிலேயே பிடித்து மடக்கி அது அந்த அசுரன் கைகளுக்கு பதிலாக மார்பில் பாயும் வகையில் அவனை நோக்கி எறிந்தார். அவனை அந்த அம்பு தாக்கி அழித்தது. காசிராஜன் இதை சற்றும் எதிர்பார்க்கவில்லை. இந்த சம்பவம் தேவாந்தக நாராந்தர்களுக்கு தெரிந்தால் தன் தலை ஓய்விடும் என்று பயந்தான். ஏனெனில் அவன் அவர்களுக்கு கட்டுப்பட்ட சிற்றரசன். காசிராஜன் நடுங்கிய வேளையில் மகோற்கடன் அவனிடம் ஆறுதலாக, காசிராஜா கலங்காதே, காசியை நோக்கி தேடி செலுத்து, நான் பார்த்துக் கொள்கிறேன் என மகோற்கடன் சொல்லிவிட்டார். மகோற்கடன் சிறுவனாயிற்றே, அவன் விவரம் அறியாமல் பேசுகிறான் என்று எண்ணி காசிராஜன், மகோற்கடலே, நீர் உடனே ஊருக்கு போய்விடும், நான் வேதாந்த நாராந்தர மன்னிப்பு பெற்று உயிர் தப்பிக்கொள்கிறேன் என்றான். மகோற்கடன் ஆவேசமானார். காசிராஜா, என்ன இது? உன்னை நம்பியே என்னை என் தந்தை அனுப்பினார். இப்போது என்னை தனிமையில் திரும்ப செல்கிறாய். ஒருவேளை அந்த வேதாந்தக நாராந்தகர் என்னை செல்லும் வழியில் தாக்கினால் என்ன செய்வாய்? என் தந்தையின் சாபத்திற்கு ஆளாக என்பதை மறவாதே என்று சத்தமாக சொன்னார். காசிராஜனுக்கு தர்ம சங்கடமாகிவிட்டது. ஒருபுறம் வேதாந்தக நாராந்தகர், மறுபுறம் காசியப்பர். என்ன செய்வது என்று திண்டாடி காசிராஜனை தேற்றிய மகோற்கடன் காசி நோக்கி செல்லுமாறு உத்தரவிட்டார். தேர் மீண்டும் கிளம்பியது. இதற்குள் வேந்தக நாந்தாருக்கு தங்கள் சித்தப்பா ஒரு சிறுவன் கொல்லப்பட்டார் என்பதை அறிந்து ஆச்சரியமும் கோபமும் அடைந்து அவனை பிடிக்கவும் காசிராஜன் தங்களுக்கு துரோகம் செய்து விட்டதால் அவனை கொன்று விடவும் வீரர்களுக்கு உத்தரவிட்டனர். முதலில் வந்த சில அசுரர்களை மகோற்கடன் வாயால் ஊதியே சொர்க்கம் மோதச் செய்த கொன்று விட்டார். சுவர்களில் வாயாலேயே ஊதி சுவர்களில் மோதச் செய்து கொன்று விட்டார். இதனால் மேலும் பலரை சிங்கஞ்சானை போன்ற பல உருவங்களாக எடுக்கச் செய்து அனுப்பி வைத்தனர். எல்லா அசுரர்களும் கொல்லப்பட்டனர். இதற்குள் தேர் காசியை அடைந்து விட்டது. மகோற்கடனுக்கு சிறப்பான வரவேற்பு கொடுக்கப்பட்டது. மகோற்கடன் தனக்கென்று ஒதுக்கப்பட்ட அறையில் தங்கி இருந்தார். அப்போது மகோற்கடனால் கொல்லப்பட்ட அசுரன் தூமாட்சனின் மனைவி சிரம்பை என்பவள் மகோற்கடன் அறையை நோக்கி மாறு வேடத்தில் சென்றாள். சிரம்பை காசிக்கு வருவதற்கு முன்பே மகோற்கடன் அங்கு சென்று சேர்ந்து விட்டார். அவர் காசிராஜனுடன் அரண்மனைக்குள் நுழைய முயன்ற போது தேவாந்தக நராந்தகரால் ஏவப்பட்ட கூடன் என்ற அசுரன் ஒரு பெரும் பாறையாக மாறி அரண்மனை முன் வந்து வாசலை அடைத்து விட்டான். காசிராஜனுக்கு பயம் தொற்றி விட்டது. மகோற்கடன் இதற்கெல்லாம் அஞ்சுவாரா என்ன? காசிராஜரை, இது பாறை அல்ல, தேவாந்தக நாராந்தரால் ஏவப்பட்ட அசுரன் பாறையாக மாறி இங்கே நம்மை வழிமறிக்கின்றான். நம் பின்னால் 1000 வீரர்கள் உள்ளனர். இவர்களை கொண்டு 1000 தேங்காய்களை இந்த பாறை மீது வீசச் செய் என்றார். உடனடியாக தேங்காய்களை கொண்டு வரச் செய்தான் காசிராஜன். எல்லா வீரரும் ஆளுக்கொன்றை தேங்காய்களை பாறையில் வீசி எறிந்தனர். பாறை தவிடு பொடியாகி விட்டது. இதில் இருந்து தான் விநாயகருக்கு விடலை எனப்படும் சிதறுகாய் போடும் வழக்கம் உருவானது.
சிதறுகாயின் நோக்கம் சிதறு சிதறுகாயின் நோக்கம் நான் எடுத்துக்கொண்ட செயலை தங்கு தடையின்றி முடிக்கத்தான். குறிப்பாக மாணவர்கள் எந்த தடையும் இல்லாமல் தேர்வு எழுதவே சிதறுகாய் அடிக்கின்றார்கள். பின்னர் அவர்கள் அரண்மனைக்குள் சென்றனர். அரண்மனையில் இருந்த புரோகிதரான தருமசத்தர் என்பவர் மகோத்கடனை வரவேற்றார். மகோத்கடன் எப்படி கணபதியின் அவதாரமோ அதுபோல் தருமகத்தர் பிரம்மாவின் அவதாரமாவார். அவர் பூமியில் பிறந்திருக்கும் விநாயகரான மகோத்கடரை வணங்கும் நோக்கத்திலும் மற்றொரு முக்கிய நோக்கத்துடனும் முதல் ஆளாக வரவேற்பு கொடுத்தார். மகோத்கடன் சிறுவன் அல்லவா? அரண்மனை தோட்டத்தில் அமைச்சர்கள் அதிகாரிகளின் குழந்தைகள் காசிராஜனின் மகன் திருமணத்திற்கு வந்திருந்த உறவுக்கார குழந்தைகள் விளையாடிக் கொண்டிருப்பதை பார்த்த காசிராஜனிடம் சொல்லிவிட்டு அவர்களோடு விளையாடும் ஆசையில் அங்கே ஓடிவிட்டார். தருமதத்தர் அறிவு வாய்ந்த புரோகிதர், வயது சிறியவர், வேத அறிவில் வயதில் பெரியவர், வேத அறிவில் அவரை மிக மிஞ்ச யாருமில்லை என்று சொல்லும் அளவு அற்புதமானவர். அப்படிப்பட்ட அறிவு ஜீவி சிறுவனான மகோத்கடனை ஏன் இந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்து வரவேற்கிறார் என காசிராஜன் ஆச்சரியப்பட்டார். விஜயம் இதுதான். தருமதத்தருக்கு 2 மக்கள் இருந்தனர். ஒருத்தி சித்தி, மற்றொருத்தி புத்தி. இந்த பெண்களை மகோத்கடனுக்கு திருமணம் முடித்து விட வேண்டும் என்பது அவரது விருப்பம். இந்த விருப்பத்தை தருமதத்தர் காசிராஜனிடம் தெரிவித்தார். அவனும் மகிழ்ச்சியுடன் சம்மதித்தான். காசிராஜனின் மகன் திருமணத்திற்கு முன்னதாகவே இவர்களது திருமணத்தை நடத்தி விட முடிவெடுத்தனர். உடனே தருமதத்தர் விளையாடிக் கொண்டிருந்த மகோத்கடனை நோக்கி சென்றார். மகோத்கடரே, தங்கள் தந்தை காசிபரிடம் நானும் நெருங்கிய நண்பர்கள். எனக்கு சித்தி, புத்தி என்ற புத்திரிகள் உள்ளனர். தாங்கள் மிக உயர்ந்தவர் என்பதை நான் அறிவேன். தங்களுக்கே என் மகள்களை மனம் முடித்து வைக்க ஆசைப்படுகிறேன். தாங்கள் எனது ஆசிரமத்திற்கு எழுந்தருள வேண்டும் என்றார். மகோத்கடற்கு இதற்கு சம்மதித்து புறப்பட்ட அந்த நேரத்தில் தான் சிரம்பை வந்து சேர்ந்தான். அவளுக்கு தெரியும் மகோத்கடனை அவ்வளவு எளிதில் தன்னால் ஜெயிக்க முடியாது என்று. எனவே மணமகனுக்கு அலங்காரம் செய்யும் பணிப்பெண் போல வேஷம் தரித்து மகோத்கடரே, தங்களுக்கு வாசனை திரவியங்கள் பூசி நீராட்ட வந்திருக்கின்றேன். தாங்கள் நீராட்ட அறைக்கு வர வேண்டும் என்றார். மகோத்கடன், அம்மா, நான் சிறுவன் தானே, இதோ இந்த இடத்திலேயே குளிக்கின்றேனே என்று ஒரு பொது இடத்தை குறிப்பிட்டார். எப்படியோ வந்த காரியம் நடந்தால் சரிதான் என எண்ணிய சிரம்பையும் அதற்கென்ன, அப்படியே ஆகட்டும் என சம்மதித்து விட்டாள். மகோத்கட மாப்பிள்ளை நீராடும் காட்சி காண அனைவரும் கூடியிருந்தனர். சிரம்பை மிகவும் புத்திசாலி போல அந்த திரவியங்களுடன் விஷத்தை சிறிதளவு சேர்த்திருந்தாள். அதை முகத்தில் பூசும்போது சிறிதளவு உதட்டில் பட்டு விட்டால் கூட போதும், உயிர் பிரிந்து விடும். அந்த அளவுக்கு கொடிய விஷம் அது. மகோத்கடர் சம்மதித்தார். ஒரு தாயை தன் பிள்ளைக்கு வாசனாதி திரவியங்கள் பூச நீராட்டுவது வழக்கம். எதிரியாயினும் தாய் ஸ்தானத்தில் இருந்து தமக்கு திரவியம் பூச வந்தவளை தடுக்காத மகோத்கடன் அவள் தன் உதட்டிற்கே கையை கொண்டு வந்ததும், அம்மா, தாங்கள் யாரோ எவரோ எந்த அரிய வாசனாதி திரவியங்களை என் மீது பூசியுள்ளீர்கள். இதற்குரிய பலனை தாங்கள் அனுபவிப்பீர்கள் என்றார் சமயோசிதமாக. அவ்வளவுதான். விஷம் கடகடவென சிரம்பையின் உடலில் ஏறியது. அவள் விநாயகராகிய மகோத்கடன் உடலில் கை
பாக்கியம் பெற்று விட்டதால் நேரே சொர்க்கம் போய்விட்டாள். அவள் சொர்க்கம் போனதற்கான காரணம் அறிந்து எல்லோரும் ஆச்சரியப்பட்டனர். அவரை கொண்டாடி மகிழ்ந்தனர். பின்னர் மகோத்கட மஞ்சள் நீரில் நீராடி அங்கவஸ்திரங்கள் அணிந்த சிறுமிகளான சித்தி புத்திர் அழகு பொங்க அவரருகே அமர்ந்தனர். இருவருக்கும் மங்கள நான் பூட்டி துணைவியராக ஏற்றார் மகோத்கடர். இதன் பிறகு காசிராஜனின் மகன் திருமண ஏற்பாடுகள் துவங்கின. அப்போது ஒரு அமைச்சர் மன்னரை தங்கள் மகனின் திருமணத்தில் ஒரு சிக்கல் இருக்கிறது, அது பற்றி தாங்கள் சிந்தித்தீர்களா என்றார். காசிராஜன் கலவரத்துடன் அவரது முகத்தை பார்த்தான். மாமன்னரே, நம் இல்லத்து கிழுந்தரையிலுக்கு மகோத்கடர் வேதாந்தக நராந்தகரின் உறவுக்காரலை அழித்து விட்டார். இதனால் இப்போது அவர்கள் மீது கோபமாக இருப்பது உறுதி. இளவரசருக்கு திருமணம் நடக்கும் வேளையில் அவர்கள் இங்கு வந்து இடையூறு செய்தால் அதன் விளைவுகள் கடுமையாக இருக்கும் என்பது உறுதி. திருமணத்துக்கு வருவோர் ஒருவரை கூட அவர்கள் உயிரன் விட்டு வைக்க மாட்டார்கள். இந்த விபரீதத்தை மகோத்கடர் தடுத்து விடுவார் என்பதில் சந்தேகமில்லை. இருப்பினும் அந்த சூரர்களின் வதம் முடிந்த பிறகு இளவரசருக்கு திருமணம் நடத்துவதே நல்லதென நினைக்கிறேன். இதற்காக ஏற்கனவே குறிக்கப்பட்ட முகூர்த்த நாளை சற்று தள்ளி வைத்தால் கூட தவறில்லை என்பது எனது அபிப்பிராயம். தாங்கள் முடிவு செய்து கொள்ளுங்கள். தாங்கள் கட்டளைப்படியே நடக்கிறோம் என்ற அந்த புத்திசாலி மந்திரி காசிராசனுக்கும் மந்திரி சொல்வது சரி என்றே பட்டது. இருப்பினும் குறித்த முகூர்த்தத்தில் திருமணம் நடைபெற அந்த மகோத்கடரையே சரணடைவதென முடிவெடுத்து மகோத்கடர் தங்கியிருந்த அறைக்கு சென்றான். அப்போது சித்தி புத்தியருடன் மகோத்கடர் கூடி கழித்திருந்தார். சித்தி புத்தி தேவியர் தங்கள் கணவரிடம், எங்கள் இதய தெய்வமே, தாங்கள் ஜானை முகத்துடன் எப்போதும் இருக்கிறீர்கள். இது பூலோகம். இங்கே மனித ஜென்மம் உயர்ந்ததாக கருதப்படுகிறது. எங்கள் கணவர் மனித முகத்துடன் இருப்பதையே நாங்கள் விரும்புகிறோம். தேவையான காலங்களில் மட்டும் தாங்கள் முகத்தை மாற்றிக்கொள்வது நல்லது. யானை திருமுகம் உங்களுக்கு அழகூட்டுகிறது என்றாலும் மனித முகத்திலும் தாங்களை காண வேண்டும் என்ற ஆசை எங்களுக்கு இருக்கத்தானே செய்யும். தாங்கள் இவ்வுலகில் யாருக்கும் இல்லாத பேரளவுடன் மனித முகத்துடன் எங்களுக்கு காட்சி அருள வேண்டும் என்றனர். மனைவியரின் நியாயமான விருப்பங்களை பூர்த்தி செய்ய வேண்டியது கணவனின் கடமை. தங்கள் கணவர் அழகாக இருக்க வேண்டும் என்பது பொதுவாக பெண்களின் நியாயமான விருப்பம்தான். மகோத்கடர் மனித முகத்துக்கு மாறிவிட்டார். ஒளிவெள்ளம் பொங்கிய பேரளவுடன் அவர் மனைவியருடன் உறவாடி கொன்ற போது காசிராஜன் அவரது அனுமதி பெற்று அறைக்குள் வந்தான். அவனுக்கு அதிர்ச்சி. இங்கிருந்த ஜானமுக சிறுவன் எங்கே? சித்தி புத்தியர் ஒரு இளைஞர் இருக்கின்றன என்ற அவரது எண்ண ஓட்டத்துக்கு முற்றுப்புள்ளி வைத்தார். காசிராசனுக்கு ஜானமுகத்துடன் காட்சி தந்தார். காசிராஜா, புது பெண்களான இவர்கள் என்ன மனித முகத்துடன் காண ஆசைப்பட்டனர். அதன்படியே நான் முகத்துடன் விளங்குகிறேன். அது போகட்டும், என்ன காரணமாக என்னை காண வந்தாய் என்றார். காசிராஜன் எல்லா விவரத்தையும் எடுத்து சொன்னான். காசி மாமன்னனே, இதற்கெல்லாம் கலங்காதே. மகோத்கடனை நம்பியவர்கள் சிரமங்கள் தங்களுக்கு இல்லை என உறுதியாக நம்பலாம். திருமணம் குறித்த நேரத்தில் நல்லபடியா நடக்கப் போவதை அமைதியா இருந்து வேடிக்கை வேற என்றார் மகோத்கடர். காசிராசன் மிகுந்த மகிழ்ச்சியுடன், மகோத்கடரை, இனி எனக்கு கவலை இல்லை. தாங்கள் புது மணமக்களை விருந்து கலைப்பது எங்கள் பண்பாடு. தாங்கள் தங்கள் துணைவியருடன் இதே மனித முகத்துடன் எங்கள் இல்லத்துக்கு எழுந்தருள வேண்டும் என்றான். மகோத்கடனும் ஒப்புக்கொண்டார். மகோத்கடர் தம்பதியரை அரண்மனையின் அந்த புறத்துக்கு அழைத்து சென்றனர். காசிராஜன் தம்பதியர் அங்கே தடபுடலாக விருந்து பரிமாறப்பட்டது. தலை வாழை இலை விரித்து மணமக்களுக்கு உணவு பரிமாறினாள் பட்டத்தரசி. அப்போது அவள் வைத்த உணவு வகைகளுக்கு நடுவே ஒரு உருண்டை வந்து அமர்ந்தது. சிறிது நேரத்தில் கொண்டைக்கடலை, பொரியன, எளிய வகை உணவுகள் வந்து அமர்ந்தன. காசிராசனும் அவன் தேவியின், சுவாமி, இதென்ன அதிசயம்? இந்த உணவுகளை நாங்கள் தயாரிக்கவில்லையே. இவை உங்கள் இலைக்கு எப்படி வந்தது என்று எல்லாம் அந்த புருசண்டியின் வேலைதான் என்றார். மகோத்கடர் கண்களை சிமிட்டியவர் சித்தி புத்தியருடைய இந்த அதிசயங்கண்டு இது பற்றி அறியாமல் கொண்டனர். புருசண்டியா? அப்படி என்றால் என இழுத்த சித்தி புத்தியரிடம், தேவியரே, புருஷண்டி என்றால் ஏதோ பொருள் அல்ல. அவர் ஒரு முனிவர், தண்டகாரண்ய காட்டில் வசிப்பவர், ஏது பக்தர். அவர் ஒவ்வொரு சதுர்த்தி திதியிலும் இதோ இருக்கிறதே மோதகம் என்னும் உருண்டை, இதையும் கரும்பு, பொற்றி, கடலை ஆகியவற்றையும் படைத்து நினைத்து வணங்குவார்.
அவை என்னை வந்து சேர்ந்து விடும். காசுராஜன் பரிமாறிய ஆடம்பர உணவும் எனக்கு பிடிக்கும். அதே நேரம் ஏழை ஒருவன் பரிமாறும் பக்தியுடன் பரிமாறும் எளிய உணவும் பிடிக்கும் என்றார். சித்தி புத்தியரின் ஞான திருஷ்டியில் தாங்கள் தெய்வ பெண்கள் என்பதும் இங்கிருக்கும் மகோட்கடர் சாட்சாத் விநாயக பெருமான் என்பதும் விளங்கியது. அவர்கள் அவரது இலையில் இருந்த மோதக பிரசாத்தை தாங்களும் பயந்து கொண்டு காசுராசன் தம்பதியக்கும் கொடுத்தனர். ஆவணியில் வரும் விநாயக சதுர்த்தி என்று மட்டுமில்லை, எல்லா சதுர்த்திகளிலும், அதாவது அமாவாசை மற்றும் பௌர்ணமிகள், இந்த 4ஆம் நாள் விநாயகருக்கு மோதகம் படைத்து வழிபட்டால் நமக்கு செல்வ செழிப்பு உண்டாம் என்பது ஐதீகம். விருந்துக்கு பின் தம்பதியர் விடைபெற்றனர். நன்றிரவில் காசி நகரை அல்லோல அல்லப்பட்டது. காவலர்கள் ஓடோடி வந்து மன்னரிடம், மகாராஜா மகாராஜா, யாரோ பயங்கருவம் கொண்ட அசுரர்கள் மூவர் நம் நகரையே சின்னாபின்னப்படுத்துகிறார்கள். ஒருவன் வாயை திறந்தால் நெருப்பை கக்குறான், இன்னொருவன் புயலாமாறி கட்டடங்களை தக்குறான், ஒருவன் வானத்தில் ஒரு உதடும் பூமியில் ஒரு உதடுமா வைத்து வந்து போவோர் வருவோரெல்லாம் பிடித்து விளங்குகின்றான். அவர்களை கண்டால் குலை நடுங்குகிறது. எங்களால் அவர்களுடன் போராட முடியவில்லை. தாங்களே மக்களை காக்க வேண்டும் என்றனர். காஜிராஜன் நிலைமை புரிந்து விட்டது. காஜிராஜனுக்கு நிலைமை புரிந்து விட்டது. இந்நிலையில் தங்களை காக்க மகோட்கடரை விட்டால் ஆள் இல்லை என்பதால் அவர் தங்கியிருந்த அறைக்கில் ஓடினான். மகோட்கடரை சித்தி புத்தியர் மூலம் எழுப்பினான். நடந்து கொண்டிருக்கும் அபாயத்தை விளக்கினான். அப்படியா என்று சாதாரணமாக சொன்ன மகோட்கடர் தன் கமண்டலத்தை எடுத்த தீர்த்த நீரை கையில் எடுத்து வீசினார். அந்த நீர்த்துளிகள் பறந்து சென்று அங்கே தீயாக மாறி எரிந்து கொண்டிருந்த ஜுவாலலாமுகன் என்ற அசுரன் அந்த நீர்வட்ட மாத்திரத்தில் அணைந்து விழுந்து உயிரை விட்டான். புயலாக மாறி வீசிய விதாரணன் என்பவன் அந்த புனித நீரின் வேகத்தை தாங்க முடியாமல் ஒடுங்கி சாய்ந்தான். பின்னர் மக்களை விளங்கி கொண்டிருந்த வியாக்கிரமுருகன் என்ற அசுரனை கொல்ல நேரில் புறப்பட்டார். தன் சக்தியால் அரசனை கொல்ல நேரில் புறப்பட்டார். தன் சக்தியால் கண் நேரத்தில் அவன் முன் சென்று திறந்த வாயை அப்படியே கிழித்து இருகூறாக்கி அவனை கொன்றார். காசிராஜன் நடந்த மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை. அந்நேரம் தன் மக்கள் வலர் உயிரிழந்ததையும் ஊரின் பெருமதியாலும் புயலாலும் தேசம் வளர்ந்தையும் கண்டு வருத்தப்பட்டான். அவனது உணர்ச்சியை புரிந்து கொண்ட மகோட்கடர் உயிரிழந்த மக்களை எழச் செய்தார். நகரை தன் பார்வையாலே முன்பை விட அளவு வரும்படி செய்து விட்டார். இப்படி அற்புதம் புரிந்த மகோட்கடரை கொல்ல வீராந்தகநாதாசுரர் மேகன் என்ற அரனை அனுப்பினார். அவரது யோதிடர் போல மாற்று உருவம் கொண்டு காசி வந்து சேர்ந்தார். காசிராஜனை சார்ந்தித்த அவர், அரசே, நான் ஒரு கந்தர்வன். கந்தர்வர்களே, என்னிடம் தான் ஜோதிடம் பார்க்கிறீர்கள் என்றால் மன்னரான உங்களை எதிர்காலத்தை ஈடே பார்க்காமல் முகம் பார்த்தே சொல்லி விடுவேன். உனக்கும் உன் காசி ராஜ்யத்துக்கும் கேடு காலம் வருகிறது. உங்களோடு இருக்கின்றானே ஒரு யானை முகன், அவன் உங்களை அழைத்து நாட்டை கைப்பற்றவே உங்களுடன் தங்கி நல்லவன் போல் நடத்தி கொண்டிருக்கிறான். அவனை உடனே ஊரை விட்டு விரட்டி விடுங்கள். அவனை காட்டிற்கு அனுப்புவது மிக மிக நல்லது என்றான். காதிராஜனுக்கு அவன் ஏதோ அசம்பாவிதம் செய்யும் நோக்கத்தில் வந்துள்ளான் என்பது புரிந்துவிட்டது. இருப்பினும் அவனுக்கு சாதகமானவன் போல் நடித்து மிகவும் சமூகமாக ஜோதிடரையே, அப்படியானால் ஒன்று செய்யுங்கள், நீங்களே அந்த யானை முகனை இழுத்து கொண்டு போய் காட்டில் விட்டு விடுங்களேன் என்றான். மகனுக்கு சந்தோஷம் தாங்கவில்லை. அவனை காவலர் மகோட்கடர் நிற்கும் இடத்திற்கு அழைத்து சென்றனர். அவன் அருகே வந்த மகோட்கடர், என்ன யோதிடரே, நலந்தானே நலம் என்று கேட்டதும் மகனுக்கு தூக்கி வாரி போட்டது. தான் ஜோதிட வேடம் விட்டு வந்தது இவனுக்கு எப்படி தெரிந்தது என்று குழம்பி அவனை மேலும் குழப்பினார். மகோட்கடர், ஜோதிடரே, காசி நகரத்துக்கு அழிவும் அபாயம் இருப்பதாக காசிராஜனை நீர் எச்சரிக்கை செய்தீராமே. அத்துடன் என்னாலும் இவ்வூருக்கு அபாயம் இருப்பதாக சொன்னீராமே என்றதும் அவன் இன்னும் அதிர்ச்சி அடைந்தான். அரண்மனையில் காதிராஜனின் தனித்து சொன்ன விஷயங்கள் இவனுக்கு எப்படி தெரிந்தது? இவன் நிச்சயமா ஒரு மாயாவிதான் என்று நினைத்தவன் நல்லவன் போல் நடித்து, மகோட்கடரே, தாங்களும் இவ்வூரில் இருப்பது ஆபத்து தான். உமக்கு யானைகள் தண்ணீரை வெற்றால் உயிர் கண்டம் இருக்கிறது. இதில் தப்பினால் உண்மை விஷம் கொடுத்து கொண்டு விடுவார்கள். இன்னும் 4 நாட்களில் இது நடக்கும். எனவே நீர் காட்டிற்கு வந்துவிடும். நான் அங்குதான் போகிறேன். நீரும் என்னுடன் இந்த கட்டிலிருந்து தப்பிவிடலாம் என்றார். மகோட்கடனும் நடந்து யோதிடரே, உயிரை எதிர்பார்ப்பும் இல்லாமல் என் உயிரை காப்பாற்ற ஆவண செய்தீர்.
உம்முடன் நான் காட்டுக்கு வருகிறேன். என் மீது அக்கறை உண்டு ஜோசிடன் சொன்னதற்குரிய கூலியை உமக்கு நான் கொடுக்க வேண்டாமா என்றவர் தன் கழுத்தில் கிடந்த முத்து மாலையை கழற்றி அவன் கழுத்தில் போட்டார். அந்த கணமே அந்த மாலையிலிருந்து நெருப்பு பற்றி மிகனை அளித்தது. இப்படி பலமுறை வந்த அசுரர்களும் மௌக்கடலின் தாயான அதிதியைப் போலவே மாறுவிடம் அணிந்து வந்த பிரமரை என்ற அறிக்கையையும் மவுட்கடல் கொன்றார். இந்த நிலையில் காசி நகர மக்களுக்கு அனைவரும் அரண்மனைக்கு வந்து மன்னரை பார்க்க விருப்பம் தெரிவித்தனர். உப்பருகையில் வந்து நின்ற மன்னனை வணங்கிய மக்கள், மாமன்னரே, நம் ஊருக்கு வந்திருக்கும் மவுட்கடல் பல அற்புதங்கள் செய்துள்ளார். மாண்டு போன எங்கள் கூட உயிருடன் எழுப்பினார். எனவே அவரை எங்கள் வீடுகளுக்கு அழைத்துச் சென்று விருந்து உடைக்க விரும்புகிறோம். தாங்கள் அனுமதி அளிக்க வேண்டும் என்றனர். தாங்கள் அனுமதி அளிக்க வேண்டும் என்றனர். காதிராஜன் தயங்கினான். யாராவது ஒருவர் மகற்கடன் உயிருக்கு ஆபத்து விளைந்து விட்டால் காசியப்பருக்கு பதில் சொல்வது யார் என்ற வயதில் மக்களே, இதெல்லாம் சாத்தியம் இல்லை. ஏனெனில் மகற்கடர் நம் ஊரில் உள்ள பல்லாயிரக்கணக்கான மக்களின் வீடுகளுக்கு தினமும் ஒரு வீடு வீதம் வந்தால் கூட பல ஆண்டுகள் பிடிக்கும். இதெல்லாம் நடக்கிற காரியமா என்றான். அப்போது மகற்கடர் அங்கு வந்தார். காசிராஜா, நீ மக்கள் விருப்பத்தை நிறைவேற்றுவதாக வாக்களித்து விடு. எல்லோர் வீட்டுக்கும் போக வேண்டியது என் பொறுப்பு என்றார். காதிராஜனும் இதற்கு சம்மதிக்கவே மக்கள் மகிழ்ச்சியை அரவரம் செய்து வீடுகளுக்கு திரும்பினர். தங்கள் வீட்டுக்கு வரும் மகற்கடலை வரவேற்க பிரமாண்டமான ஏற்பாடுகளை செய்தனர். ஆனால் விருத்துமை என்ற பெண் மட்டும் கவலையுடன் இருந்தாள். 20 இன்னும் 6 இருக்கு. நாளை படிப்போம். யாரையும் ஏலாட்டி விடப்பா மருந்து எடுக்குது.